ஹாய் எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டேரோ இன் தமிழ். ஸோ நோ கான்டாக்ட் ஃபைல் செலெக்ஷன் போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. அதனால் இன்றைக்கி பார்க்கலாம். 2 ஃபைல் இருக்குது, ஓகேவா? ஸோ இந்த டெக்கு வச்சு நீங்கள் செலக்ட் பண்ணாலும் சரி. இந்த கீச்செயின் இது திஸ் இஸ் லவ் கீச்செயின் அண்ட் இது வந்து பிரேஸ் கிறிஸ்டல் ஈவில் ப்ரொடெக்ஷன் கிறிஸ்டல் பிரேஸ்லெட். ஓகே, ஸோ உங்களுக்கு நம்பர் 1 நம்பர் 2 எது சூஸ் பண்ணணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணி பாருங்கள், ஓகேவா? ஸோ நோ கான்டாக்ட் பார்க்க போகிறோம். உங்களுடைய பர்சனுடைய ஃபீலிங்ஸ் டுவோர்ட்ஸ் யூ. இந்த நோ கான்டாக்ட் அப்படின்றது நீங்கள் வந்து பிரேக்கப்பில் இருக்கிற பர்சனாக இருக்கலாம், அந்த பர்சன் லவ்வராகவும் இருக்கலாம், ஃப்ரெண்டாகவும் இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்சவங்களாகவும் இருக்கலாம், இல்லை உங்களுடைய பேரண்ட்ஸு சில்ட்ரனாகவும் இருக்கலாம், ஓகேவா? யாராக வேணாலும் இருக்கலாம். உங்கள் மனசுக்கு பிடிச்ச பர்சன் அவங்களோட ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கிறீங்க. அந்த மாதிரி ஒரு பர்சன்ட்டேருந்து என்ன ஃபீலிங்ஸை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? ஸோ பார்க்கலாம். லெட் அஸ் ஸ்டார்ட் த ரீடிங். ஃபைல் 1. யாரெல்லாம் இந்த கீச்செயின் லவ் இது சூஸ் பண்ணிங்களோ உங்கள் பர்சனோட ஃபீலிங் டுவோர்ட்ஸ் யூ என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி நான் ஷஃபில் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். ஓகே, பார்க்கலாம். அவங்களோட ஃபீலிங்ஸ் என்ன, இன்டென்ஷன் என்ன, ஆக்ஷன் என்ன அப்படி பார்க்கலாம். குயின் ஆஃப் கப்ஸ், நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். 1 செகண்ட் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ கார்ட்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, ஓகேவா? ஸோ அவங்களுடைய ஓவரால் எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்னா தேர்ட் பார்ட்டிஸை நம்பியிருப்பாங்க. அவங்க வந்து இப்போது இவங்களை ஏமாற்றிருக்க வாய்ப்பு இருக்குது. எல்லா தேர்ட் பார்ட்டிஸை நம்பி உங்களை ஏமாற்றிருக்கலாம். சம்திங் ஹேப்பன்ட். என்றைக்கும் அவங்க தேர்ட் பார்ட்டிஸ் இருக்காங்க. அது எல்லாமே ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, டெத் கார்டு இருக்குது, ரைட்? அண்டு என்ன ஓவரால் எனர்ஜி இன்னும் பார்த்தோன்னா இந்த பிரேக்கப்னால் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏற்பட்ட காயங்கள், ஓகே, அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. அதை வந்து ஒரு முடிவு கொண்டு வரணும். அண்ட் தென் ஒரு நியூ பிகினிங் வேணும். இந்த ரிலேஷன்ஷிப் அப்படியே டோட்டலாக ஃப்ரெஷ்ஷாக புதுசாக நியூ பிகினிங் வேணும் அப்படின்ற ஒரு ஓவரால் எனர்ஜி வந்து அவங்களுக்கு தெரியுது. பிகாஸ் இது ரொம்ப அவங்க பெயின்ஃபுல்லாகவும் ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நடந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து அவங்களுக்கு இன்னுமே ஒரு காயத்தை கொடுக்குது, ரைட்? சில பேருக்கு வந்து உங்களுக்கு காயங்களை ஏற்படுத்தியிருக்க வாய்ப்பு இருக்குது, ரைட்? மற்றவங்க பேச்சை கேட்டு மற்றவங்கள்ட்ட அந்த ஆல்வேஸ் ஒரு கம்யூனிகேஷன், தேர்ட் பார்ட்டிஸோட டிஸ்கஷன், அதனால ஏற்பட்ட காயங்கள் இது எல்லாமே வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்றது ஒரு ஓவரால் எனர்ஜியாக தெரியுது. ஸோ ஃபீலிங் டுவோர்ட்ஸ் யூ பார்க்கும்போது இதில் வந்து எப்படின்னா இந்த ஃபெமினின் எனர்ஜி மாஸ்குலின் வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபெமினின் வந்து நீங்கள் ரொம்ப தாய் அன்போடு இருக்கிறீங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியுது. பட் அவங்களுடைய ஃபீலிங் டுவோர்ட்ஸ் யூ அப்படின்னு பார்த்தோன்னா எஸ், இப்போ வந்து அவங்க வேகமாக வரணும்னு நினச்சாலும் கொஞ்சம் வந்துட்டு நிதானமாக அதில் ஒரு குழப்பம் அவங்களுக்கு வந்து ஏற்படுது. ஸோ கொஞ்சம் வந்து பொறுமையாக வந்து வரணும்னு நினைக்கலாம். ஓகே, நீங்கள் ஒரு இன்ட்யூட்டிவான பர்சன், ரொம்ப ஒரு அன்பான பர்சன் அப்படின்றது எல்லாமே அவங்களுக்கு வந்து மாஸ்குலினுக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஓகே, ஸோ ஈவன் எனக்கு என்ன தோணுன்னா சில பேருக்கு பொறுமையாக வரணும்னு நினைக்கலாம். அண்ட் சில பேர் வந்து உடனடியாக ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னும் நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, பொறுமை அப்படின்றத தான் பார்க்குறேன் நான். அண்டு ஸ்டில் வந்து நீங்கள் பாஸ்ட்டை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கலாம் இந்த பிரேக்கப்னால், ரைட்? எனிகோ தெர் இஸ் அ ஹோப். ஓகே,
ஸோ எந்த அளவுக்கு அன்பாக இருக்கிறீங்க, நீங்கள் எந்த அளவுக்கு கடந்ததை நினச்சி வருத்தப்பட்டுட்ருக்கீங்க, அப்படி எல்லாமே அது அவங்களுக்கு இப்போ தான் தெரிய வருது அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, சில கேஸ் வந்து வெரி ரேராக இருக்கலாம். உங்களுடைய ஓவர் அன்புனால அவங்க வந்து உங்கள்கிட்டருந்து விலகி கொஞ்சம் விலகி போயிருக்கலாம். ஓகே, அது சில பேருக்கு வெரி ரேர், யாருக்கு அது பொருந்தலாம். ஸோ அவங்களுடைய ஃபீலிங்ஸ் இப்போ உங்களை நோக்கி வர்றதா இருக்குது, ரைட்? பட் ஸ்லோவாக பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களோட இன்டென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 4 of Wands இருக்குது. மேரேஜ் தான் அவங்களோட இன்டென்ஷன். இதில் ஒரு நியூ பிகினிங் வேணும், ஃப்ரெஷ் ஸ்டார்ட் வேணும், மேரேஜ் பண்ணிக்கணும், கமிட்மெண்ட் வேணும். ஆனால் கன்ஃபியூஷன்ஸ், மூட் ஸ்விங்ஸ் அப்பப்போ. நியூ பிகினிங் வேணும்னு நினைக்கிறாங்க, இல்லை பொறுமையாக இருப்போம்னு நினைக்கிறாங்க. இமீடியட்டாக வேணும்னு நினைக்கிறாங்க, இல்லை கொஞ்சம் பொறுமையாக. ஸோ ஒரு மூட் ஸ்விங்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்குது. அண்டு சம்வாட் சில பேர் வந்து ஏதோ ஒரு ரகசியம் வந்து மறைக்கலாம். ஓகே, ஈவன் அவங்களுடைய ஃபீலிங்ஸை மறைக்கலாம். அவங்கள சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள், சில போராட்டங்கள் இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ்னாலேயோ ஃபேமிலி மெம்பர்ஸோ சம் ஜெலஸ் போயிட்டுருக்கலாம், பொறாமை, இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்கலாம். அதனால அவங்களுக்கு வந்து ஒரு குழப்பம் இருக்குது. ஈவன் அவங்களுடைய நோக்கம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன அப்படின்றது அவங்களுக்கே வந்துட்டு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது அப்படி சொல்லலாம். ஓகே, ஆனால் 4 of Wands இருக்கும்போது அது ரொம்ப ஒரு ஹாப்பியை தருது இல்லையா? அந்த ஒரு மேரேஜ் பண்ணிக்கணும், பட் அதில் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. என்ன முடிவு எடுக்கிறது அப்படி தெரில. சில பேருக்கு வந்து அவங்க சுற்றி இருக்கிறவங்களோட போராடிட்டு இருக்கலாம். உங்களை தான் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு உங்கள் பர்சன் வந்து விரும்பலாம். ஆனால் சுற்றி இருக்கிறவங்க வந்து சம்பாட் ஸ்பெல் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம், இல்லை இவங்க மூடை வந்து மைண்ட் செட்டை வந்து குழப்பி விட்டுட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் ஓவரால் எனர்ஜி வந்து எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி கொடுத்துட்டு ஒரு எண்டு கொடுத்துட்டு ஒரு நியூ பிகினிங் வேணும் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே, அவங்க எனர்ஜி எப்படி இருக்கு. ஸோ அவங்களோட ஆக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போராட்டமாக தான் இருக்குது. வருவாங்க, ரைட்? ஒரு நியூ பிகினிங்காக வந்துட்டு கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பாங்க. ஆனால் அது இப்போதைக்கு வந்து அந்த ஆக்ஷன் எப்படி இருக்குதுன்னா தற்காலிகமான ஒரு ஆக்ஷனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி வரும்போது மறுபடியும் ஒரு சண்டையை வந்து போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக நீங்கள் இருங்க. ஓகேவா? சுற்றி இருக்கிறவங்கள பற்றியெல்லாம் பேசாதீங்க. சப்போஸ் நீங்கள் மேரிடாக இருக்கிறீங்க, பிரிஞ்சிருக்கிறீங்க அப்படின்னா அந்த ஃபேமிலி மெம்பர்ஸை பற்றி பேசுகிறதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஓகே, வரணும், நியூ பிகினிங் வேணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் அவங்களுடைய மைண்ட் செட்டையும் அவங்களுடைய போராட்டத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் அவங்களும் எதிர்பார்க்குறாங்க. ஓகேவா? ஈவன் உங்கள் இன்ட்யூஷனே வந்து உங்களுக்கு சொல்லும் அவங்க என்ன குழப்பத்தில் இருக்காங்களா, வருவாங்களா மாட்டாங்களா, உங்களுக்கே வந்து தெரிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நைட் ஆஃப் வான்ஸ் இங்கே இருக்கிறனால வருவாங்க. ஓகே, ஸோ அதே வேகத்தில் சாரி போகாத அளவுக்கு நீங்கள் உங்களோட இன்ட்யூஷனை வந்து பயன்படுத்துங்க. ஓகேவா? டெலிபதிக் மூலமாக கூட உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் திடீர்னு உங்கள் வேலையை பார்த்துட்டு இருப்பீங்க, திடீர்னு ஒரு கன்ஃபியூஸ் ஆகும், அவங்கள பற்றின நினைப்பு வரும் அப்படின்னா அந்த டைமில் அவங்க உங்களை ரொம்ப நினைக்கிறாங்க அப்படின்னு ஒரு மீனிங் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த டைமில் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ரொம்ப மூட் அப்செட் ஆகாமல் ஓகே உங்கள் பர்சனும் உங்களை பற்றி திங்க் பண்ணிகிட்ருக்காங்க, அந்த ஒரு மன போராட்டத்தில் இருக்காங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ பைல் 1 இதுதான் வந்து நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன், உங்கள் பர்சனுடைய ஃபீலிங்ஸ், இன்டென்ஷன் அண்ட் ஆக்ஷன் டுவர்ட்ஸ் யூ. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பை. ஸோ ஹாய் பைல் 2. ஸோ யாரெல்லாம் இந்த கிறிஸ்டல் சூஸ் பண்ணியிருந்தீங்களோ உங்களுக்கான
மெசேஜஸ் ஃப்ரம் யுவர் பர்சன். அவங்க ஃபீலிங்ஸ், இன்டென்ஷன், ஆக்ஷன் டுவர்ட்ஸ் யூ என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? கார்ட்ஸ் எடுத்து வச்சுக்கிறேன். 1 செகண்ட். ஓகே, கார்ட்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. பார்க்கலாமா? ஸோ பைல் 2 இப்படி ஓவராலாக பார்க்கும்போது நிறைய பெரிய பெரிய விஷயங்களாக தெரியுது. மேபி இதை பார்க்குறவங்க நிறைய பேர் வந்துட்டு மேரிடாக இருக்கலாம். ஒரு சிலருக்கு உங்களுக்கும் குழந்தைகள் ஃபேமிலின்னு இருக்கலாம். உங்கள் பர்சனுக்கும் குழந்தை ஃபேமிலின்னு இருக்க வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு. அண்ட் நாட் ஃபார் ஆல், சில பேர். ஓகே, பார்க்குறவங்க அந்த மாதிரி இருக்கலாம். அண்ட் ஓவரால் எனர்ஜி, உங்கள் பர்சனுடைய ஓவரால் எனர்ஜி பார்க்கும்போது ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறாங்க. ஓகேவா? இந்த பிரேக்கப் வந்து அவங்களுக்கு ஓவர் ஸ்ட்ரெஸ் வந்து கொடுத்துருக்கும். அண்ட் அவங்க வந்து சம்வாட் கம்யூனிகேஷன் வந்து எதிர்பார்க்குறாங்க. அண்ட் இந்த சுச்சுவேஷனை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. அதை பற்றி அதிகமாக வந்து நைட்டு தூங்கும்போது ரொம்பவே யோசிக்கிறாங்க. ஓகேவா? இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும், ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் வந்து பேஜ் ஆஃப் வான்ஸஸ் ரொம்ப ஒரு அந்த எஃபர்ட் அப்படின்றது எனர்ஜெட்டிக்காக இருக்குது. அவங்க என்ன தான் வந்து மேபி அவங்க பர்சன் வந்து ஒரு ஸ்டபர்னான பர்சனாக இருக்கலாம், ஏஜ் கூட தான் இருக்கிறாங்க. ஆனால் பிஹேவியரை பார்த்தா கொஞ்சம் சைல்டிஷாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ப்ளேஃபுல் எனர்ஜி, எல்லாருக்கிட்டேயும் சம்வாட் ஒரு சும்மா அந்த பேசிட்டு ஜாலியாக போகிற டைப்பாக இருக்கலாம். ஓகே, ஆனால் சம்டைம்ஸ் இமோஷ்னலி டிட்டாச்சாக வந்து காட்டிக்கூடியவங்களாக இருப்பாங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கு கமிட்மெண்ட்டே கொடுத்த மாதிரி இருக்கும் அவங்களுடைய பிஹேவியர். அண்டு சம்டைம்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக மணின்னு அதுக்காக போராடக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஸோ ஆல்வேஸ் வந்து அவங்க வந்து மணி ரிலேட்டடாக ஒர்க்காகலிக்கும் சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஒர்க்கில் ரொம்பவே வந்து அது விரும்பி நாள் முழுக்க அது செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஓகே, ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒன் செகண்ட், ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ அப்படின்னு பார்க்கும்போது இந்த அவங்க வந்து கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ், ரைட்? நீங்கள் எவ்வளோ தான் ரொம்ப அன்பாக இருக்கிறீங்க அதெல்லாமே அவங்களுக்கு தெரியுது. பட் அவங்களும் வந்து ஒரு கிங் அப்படின்ற ஸ்தானத்தை விட்டு இறங்கி வர மாட்டாங்க. ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி வேணும்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து கமிட்டடாக தான் இருக்கிறாங்க. ஓகே, அவங்க மனசளவில் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு கமிட்டடாக தான் இருக்காங்க. தான் ஒரு பெரிய ஆள் அப்படின்ற ஒரு ஒரு ஃபீல் கூட அவங்களுக்கு வந்து இருக்கலாம், ரைட்? அண்ட் ஒரு நியூ பிகினிங் வேணும்னு நினைக்கிறாங்க. சரியா? ஸோ ஃப்ரெஷ்ஷாக வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து மலரணும்னு நினைக்கிறாங்க, ரைட்? ஒரு நியூ பிகினிங் கண்டிப்பாக அதில் வேணும்னு நினைக்கலாம். சில பேர் வந்து மேரேஜ் பண்ணிக்கணுன்னு தான் நினைக்கிறாங்க. நிறையவே இங்கே கமிட்டடாக தான் தெரியுது. ஸோ மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, ஆல்ரெடி மேரிடாக இருந்தால் குழந்தை வேணும்னு நினைக்கிறாங்க. அவங்க லைஃப் வந்து புதுசாக மலர்றதுக்கு குழந்தை வேணும் அப்படின்னு நினைக்கலாம். சில பேருக்கு குழந்தை ரிலேட்டடாக பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்கலாம், இங்கே தெரியுது. அந்த விஷயத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்ற கூட அவங்களுடைய ஓவரால் எனர்ஜி தெரியுது. ஓகேவா? ஸோ அவங்களுடைய ஃபீலிங்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்குது, ரைட்? இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அண்ட் இதில் இந்த ஃபெமினின் வந்து ரொம்ப அன்பாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு தாய் மாதிரி அவ்வளோ தூரத்துக்கு ரொம்ப கைண்டாக கம்பேஷன் சொல்லணும் இல்லையா, மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குற அளவுக்கு அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அண்ட் ஒரு குழந்தைக்கு அம்மாவாக இருக்கணும் அப்படின்னு குழந்தை வேணும்னு நினைக்கிறாங்க. ஓகேவா? அண்ட் இன்டென்ஷன் அப்படின்னு எடுத்தோன்னா மேபி கண்டிப்பாக வந்து ஒரு நியூ பிகினிங் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வேணும். ஆனால் அதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கிறதுன்னு தெரியல, எப்படி எடுக்கிறதுன்னு தெரில. அதனால் என்ன பண்ணுறாங்க, இமோஷ்னலி டிட்டாச்சாக வந்து காட்டிக்கிறாங்க. ஓகே, அண்டு மோரோவர் அவங்க இன்டென்ஷன் இன்னும் எப்படி இருக்குதுன்னா அவங்க சொல்கிறது தான் கேட்கணுன்ற ஒரு விஷயம் இங்கே நல்லா தெளிவாகவே தெரியுது. இங்கேயும் எம்பரரும் இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் அவங்க சொல்கிறபடி கேட்டு இருந்தால் மேபி உங்களுக்கு ஈஸியாக வந்து
ஒரு நியூ பிகினிங் இருக்கும், ஸ்டெபிலிட்டி இருக்கும், கமிட்மெண்ட் இருக்கும், அது எல்லாமே பார்க்க முடியுது. ஓகே, நீங்கள் தான் எந்த ஸ்டெப் எடுக்கன்னு தெரியாமல் வந்து உட்காந்துட்டு இருக்கிறீங்க, ஐ மீன் யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்றத அவங்க நினைக்கலாம். இதுதான் இப்படி தான் இந்த ஸ்டெப் எடு அப்படின்னு அவங்க சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஓகேவா, உங்களுடைய கன்ஃபியூஷனை வந்து தீர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க கண்டிப்பாக. எஸ், நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்ருக்கீங்க, இது வந்து தொடருமா இல்லை முடிஞ்சிருச்சா அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கலாம். அதை வந்து அவங்க வந்து தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறாங்க. எஸ், அஃப்கோர்ஸ். ஸோ இது ரிலேட்டடாக ஒரு முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது வந்து ஒரு நியூ பிகினிங் தான். ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அழகாக இருக்கு. ஓகே, ஸோ ஈவன் 2 பேரும் சேர்ந்து வளரணும், ஒரு க்ரோத் இருக்கணும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்னு ரொம்ப அவங்களோட இன்டென்ஷன் அப்படி தான் இருக்குது. ஆக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வருவாங்க. வரும்போது என்னமோ எதுவுமே நடக்காத மாதிரி இவ்வளோ நாளும் அந்த மாதிரி வருவாங்க. ஃபுல் ஒன்றுமே நடக்காத மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி, இப்போ தான் பேசி பழகிற மாதிரி, அந்த மாதிரி வந்து கண்டிப்பாக வருவாங்க. அது ரிஸ்க்கை பற்றியெல்லாம் அவங்க யோசிக்க போகிறது கிடையாது. யூனிவர்ஸை நம்பி வருவாங்க. அண்டு கண்டிப்பாக வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த மேரேஜ் 10 ஆஃப் கப்ஸ் இருக்குது, எம்பரர் இருக்குது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஸ்டெபிலிட்டி, அதுக்கான முயற்சியை வந்து அவங்க எடுப்பாங்க அப்படின்றது தெரியுது. ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே, 5-2. ஸோ ஒரு குடும்பமாக, ஒரு ஒரு ஃபேமிலியாக, குழந்தைங்களோட ஒரு ஃபேமிலியாக, ஒரு ஹாப்பியாக, ரைட், ஒருத்தருக்கு அன்பாக அப்படி இருக்கிறதுக்கான ஒரு முயற்சியை வந்து அவங்க அதுக்கான திட்டம் வந்து போடுவாங்க அப்படின்றது தெரியுது. ஆனால் செயல் பார்த்திங்கன்னா ஸ்டபனாக இருக்காங்க. அவங்க சொல்கிறத வந்து நீங்கள் கேட்கணும் அப்படின்றது அவங்களுடைய கேட்க வைப்பாங்கன்னு கூட சொல்லலாம். ஓகே, ஸோ ஓகே, pile 2. I think this may be helpful for you, right? So I'll meet you in my next video. Take care, bye bye.